இயேசுவின் இரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காய் தேவனை துதிக்கிறேன். My dear beloved children of God, I thank God for this beautiful day. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உன் வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. Holy Spirit says the word for this month as today salvation has come to your house. ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 9. Holy Spirit says the verse for this promised word as Luke chapter 19 verse 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. And Jesus said to him, today salvation has come to this house. என கண்மானவர்களே, ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், உன் வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. My dear children of God, Holy Spirit says to us that today salvation has come to your house. நம்ம வாசித்த அந்த வசனம் இயேசு கிறிஸ்து சகேயுவை பார்த்து சொல்லுகிறார். The verse we read before was told to Zacchaeus by Jesus. அதாவது அந்த இன்சிடென்ட் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவும் சகேயுவும் சந்தித்த அந்த நிகழ்வு குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். We already know this story that when Jesus and Zacchaeus met before. அதாவது இயேசு கிறிஸ்து நடந்து போறப்போ சகேயு அவரை பார்க்க ஆசைப்பட்டு அந்த அத்தி மரத்தில் ஏறி இருந்தார். We know the story that when Jesus was walking through Zacchaeus town, Zacchaeus wanted to meet him, so he climbed up a tall tree to see him. அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று அவரை பார்த்து சொல்றாரு, நீ மரத்தை விட்டு கீழே இறங்கி வா அப்படின்னு. In that time, Jesus instructs Zacchaeus to get down from that tree. அடுத்ததா சொல்றாரு, உன் வீட்டுல நான் இன்னைக்கு தங்கணும்னு சொல்றாரு. And Jesus also says that I want to stay at your place. வீட்டுல இருக்கும் போதுதான் சகேயுவை பார்த்து சொல்லுகிறார், வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று. After Jesus went to Zacchaeus' house, Jesus says that today salvation has come to this house. அதாவது இயேசு கிறிஸ்து தங்கி இருந்த இடத்துல என்ன மாற்றம் வந்தது அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். We know the changes came in Zacchaeus' house after Jesus came. நம்ம எல்லாருக்குமே இந்த ஆசை உண்டு, இயேசு கிறிஸ்து என் வீட்டுல தங்கணும் அப்படின்னு. We all want Jesus to stay in our place. ஆனா நம்ம வீட்டுல இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறாரா? But is Jesus staying in our house now? இத பார்த்துட்டு இருக்க சில பேர் நினைக்க கூடும், பிரதர் இயேசு கிறிஸ்து தங்குறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் அப்படின்னு நினைக்கலாம். Now many of you seeing this may think that what is the profit I'm going to get if Jesus comes and stays at my place? எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. A story comes to my mind. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. A king was ruling his country. அந்த ராஜா அவங்க நாட்டுல ஏழைங்களே இருக்க கூடாதுன்னு அவர் முடிவெடுக்கிறாரு. The king really didn't want any poverty level people in his country. தன்னோட மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம நாட்டுல ரொம்ப ஏழை யாரோ அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. So he instructs his minister to find a man who is at the bottomest place in his kingdom. அந்த மனுஷன், அந்த ஏழையான மனுஷன் என்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் கேட்கணும், அதன் மூலமா அவனுடைய வறுமையை அவன் போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. The king says that whatever that poor guy asks, I am ready to give it, and that could help him change his life. இப்போ மந்திரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நாட்டுல தேடி யாரு ரொம்ப ஏழையோ அவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு வராங்க. Now the ministers searched all over the country and found a man like the king wanted. இப்போ எல்லாரும் பயங்கர ஆர்வமா இருக்காங்க. இந்த மனுஷன் என்ன கேட்டு அவன் நிலைமைய மாத்த போறான்? ஒருவேளை பணம் கேட்பானா, இல்லன்னா நகைய கேட்பானா, இல்லன்னா வைரம் கேட்பானான்னு அவளாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. Now everyone present in the court were like, what is this man going to ask? Is he going to ask for money, gold, or diamond, or something precious than this? இப்ப ராஜாவுக்கு முன்பதாக அந்த ஏழை நிக்கிறான். Now the man is being brought in front of the king. இப்ப அந்த ராஜா கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் இமிடியேட்டா தர்றேன் அப்படின்னு. Now the king asks him, ask whatever you want and I am ready to offer it. அந்த மனுஷன் கேட்டானா, ராஜா என் வீட்டுல நீங்க ஒரு நாள் தங்கணும் அப்படின்னு. But the man simply asked immediately that I want you, the king, to come and stay at my place. இத கேட்ட எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அந்த மனுஷன் ஒரு முட்டாள் அப்படின்னு நினைக்கிறாங்க.
the people who were in that place thought that he is a fool. அந்த ராஜா கேக்குறாரு, நீ கரெக்டா கேட்டியா, வேற ஏதாவது வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு. அந்த மனுஷன் சொல்றான், இல்ல இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. The king asked that man again that, are you sure about your wish? Do you want me to come and stay, nothing else more? கடைசி அந்த ராஜா சொல்றாரு, ஓகே அப்படியே நடக்கட்டும் சொல்லிட்டு மந்திரிகிட்ட எல்லாம் சொல்றாரு, நீங்க இவன் கூட போங்க, அவன் ஊருக்கு போய் அவன் வீட்டை பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, எனக்கு தங்க போற நாளை பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. So after confirming that the man wanted the king to stay at his place, so the king ordered his ministers to go and check how that man's village and his house was. இப்போ மந்திரிகள் வந்து அவன் கூட போறாங்க. அவன் ஊருக்கு போற வழி வந்து கொஞ்சம் கூட சரியா இல்ல. அது வந்து ஒரு ஆள் நடந்து போற மாதிரியான வழியா இருக்கு. Now he along with the ministers were going to his village to see the place where the king was going to stay, but the path was very narrow. அப்போ அந்த மந்திரிகள்லாம் நினைக்கிறாங்க, ராஜா வந்து தன்னோட படைகளோட தேர்ல இந்த இடத்துல வர முடியாது, சோ நல்ல ரோடு வேணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அந்த ரோட வந்து சூப்பரா மாத்திட்டாங்க. So the ministers think that the king will surely come in a chariot, so we have to change the road for it to go smooth. இப்ப ஊரை பார்த்தோம்னா அது பயங்கரமான ஒரு கிராமம், எல்லா இடத்துலயும் காஞ்சி போயிருக்கு. சோ மினிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ராஜா வந்து கண்ணு பாக்குற இடம் எல்லாம் பசுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வந்து எல்லா ட்ரீ எல்லாம் வச்சு அதை வந்து பயங்கரமா கிரீனிஷா மாத்திட்டாங்க. So when they went to the man's village, they saw that it was full of dryness and nothing was good to see in there. So they wanted to change the whole place into a green scenery for the king to see. So they did that. அடுத்த காரியம், அவன் வீட்டை போய் பார்த்தாச்சுன்னா அது மண்ணாலான குடிசை. So the next thing is that they went to the man's house and they saw that it was made of clay. ஒரு ராஜா எப்படி இந்த இடத்துல தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா ராஜாவுடைய பேலஸ், அந்த அரண்மனை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு அரண்மனையை கட்ட நினைச்சாங்க, கட்டி முடிச்சாங்க. They thought that how could a king stay in a house made of clay? So they changed the clay house into a beautiful palace which the king could stay. அடுத்த காரியம், ராஜாவுடைய ஃபுட் எப்படி இருக்கணும், பயங்கர குவாலிட்டியா இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும். சோ மத்தவங்களால அவ்வளவு டேஸ்ட கொண்டு வர முடியாதுன்னு அரண்மனையில என்னென்ன வேலைக்காரங்க எப்படி எல்லாம் இருந்தாங்களோ, என்ன குவாலிட்டியோட இருந்தாங்களோ அந்த மாதிரி பீப்புளையே இந்த மனுஷனுடைய வீட்லயும் அவங்க வச்சாங்க. So the king wanted to eat good and tasty food, so they ordered the chefs and the cooks who were in the palace to come here and work. இப்போ ராஜா தங்குற நாள் வந்தது. அந்த நாள்ல பார்த்தா இந்த மனுஷனும் இன்னொரு ராஜாவை போல மாறி இருந்தான். So the day that the king has to stay in this man's house came. At the day, this man was like another king. எனக்கன்பானவர்களே, நாமும் இதே போலத்தான் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தங்குகிறார் அப்படின்னா நாமும் அவரை போல் மாறிவிடுவோம். So if God stays with us, we will also change like him. ஆனா இயேசு கிறிஸ்து சும்மா நம்ம வீட்டுல வந்து தங்கிடுவாரா? But we have to think that if Jesus would simply come and stay at our home. இங்க நம்ம வாஸ்த பேசேஜ்ல வந்து சகேயு ரெண்டு காரியங்களை இயேசு கிறிஸ்து தன் வீட்டுல தங்குறதுக்கு பண்றாரு. The passage we read says that Zacchaeus does two things that Jesus could come and stay with him. முதலாவது காரியம் வசனம் 5:6 பாக்குறோம், அவரு மரத்துல இருந்து இறங்குறாரு. In the same passage we can read that verse 5 and 6, Zacchaeus gets down from the tree he was standing on. அவர் ஏதோ மரத்து மேல இருந்துட்டு இயேசுக்கு வழி சொல்லல, என் வீட்டுக்கு இப்படி போங்க அப்படின்னு. He did not instruct and lead Jesus when he was on top of the tree. மாறாக மரத்துல இருந்து இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு வீட்டுக்கு போனாரு. Instead of standing on the tree, he got down and led Jesus to his house. நாம இன்னைக்கு ஏதாவது இந்த மரம் மாதிரியான காரியத்தில் ஏறி இருக்கிறோமா? You have to think that, are we standing in such trees today? ஒருவேளை நாம நம்முடைய அந்தஸ்து என்கிற மரத்துல ஏறி இருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து இறங்கணும். Maybe we are standing in a tree called status today. அதாவது நான் என்கிற எண்ணம் சுயம் எனக்குள்ள இருந்தா அந்த மரத்துல இருந்து நம்ம இறங்கணும். Maybe we are standing on a tree called self, so we have to get down from it. இன்னைக்கு அநேகர் வந்து என் குடும்ப பின்னணி, என் ஜாதியோட பின்னணின்ற மரத்துல ஏறி இருக்கோம், நம்ம வந்து கண்டிப்பா அதுல இருந்து இறங்கித்தான் ஆகணும்.
Maybe today we are standing in a tree that is our family, our caste and stuff. So we have to get down from that tree. எனக்கு அன்பானவர்களே, நாம உலகன்ற காரியத்துல இன்னைக்கு எல்லாருமே ஏறி இருக்கோம். நாம அந்த மரத்துல இருந்து இறங்கித்தான் ஆகணும். The most important thing is that we may be standing in a tree called as the world, but we have to get down from that. இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து நாம எப்ப இறங்குறோமோ அப்போதுதான் இயேசு கிறிஸ்து நம்மோட கூட நடந்து நம்ம வீட்டுக்கு வர்றவரா காணப்படுவார். When we are ready to get down from such trees as mentioned before, that is the time when Jesus is really ready to come into our house. அடுத்த காரியம் இங்க வசனத்துல எழுதப்படல, ஆனால் சகேயு இயேசு கிறிஸ்து வீட்டை ரீச் பண்ண உடனே அந்த காரியத்தை பண்ணியிருப்பார். The second thing is not mentioned in the Bible, but mostly Zacchaeus must have did this when Jesus arrived at his home. அந்த வீட்டை இம்மிடியேட்டா கிளீன் பண்ணிருப்பாரு. Immediately he would have started cleaning the place because Jesus had come. ஏன்னா இன்னைக்கு நம்மள கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யாராவது ஒரு கெஸ்ட் திடீர்னு சடனா வந்தாங்கன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? வீட்டை கிளீன் பண்ணுவோம். So we have to think of a situation if suddenly a guest or a relative comes to our house, we would be cleaning our house in a hurry. இன்னைக்கு நிறைய நேரத்துல நான் வெளில இருக்கும் போதுல யாராவது போன் பண்ணுவாங்க, பிரதர் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே இம்மிடியேட்டா என் பொண்ணுக்கு தான் போன் பண்ணுவேன். அம்மு இங்க வீட்டை கொஞ்சம் நீட் பண்ணி வை, ஏதாவது புக்ஸ் டாய்ஸ் ஏதாவது கடந்ததுன்னா ஒழுங்கா வை, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லுவேன். So even if I was not at home and the guests are calling that they're going to come, I would call my daughter and say that clean the room if there is any toys or books misarranged in the hall. ஏன் அப்படின்னா பொருட்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாதான் வீடு நீட்டா இருக்கும். அப்படின்னாதான் வர்ற கெஸ்ட் நிம்மதியா உட்கார முடியும். Why? Because if the guests come and our place is not neat, they would not feel comfortable. இங்கேயும் சகேயு கண்டிப்பா அதத்தான் செஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். I think that Zacchaeus must have did the same. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ அவர் பிளான் பண்ணி கூட்டிட்டு வரல, இம்மிடியேட்டா சடனா இயேசு சகேயுவோட கூட வீட்டுக்கு வந்தாரு. Because here he did not plan to call Jesus to his home, but it was a sudden incident. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோட கூட நம்ம கூட ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. So now even today Jesus is willing to come and stay with us. ஆனால் நம்ம எத்தனை பேர் நமக்குள்ள இருக்கிற குப்பைகளை வெளியே தூக்கி போட ரெடியா இருக்கோம்? But how many of us are ready to throw away the waste stuffs from us? ஒருவேளை எனக்குள்ள மத்தவங்களை குறித்த பொறாமை என்கிற குப்பை இருந்ததுன்னா அதை நான் தூக்கி வெளியில போடணும். If we are having a jealous in our mind, we have to throw it out for Jesus to come inside us. அடுத்ததாக நமக்குள்ள ஏதாவது பேராசை, ஆசையான காரியங்கள் இருந்ததுன்னா அந்த குப்பையை முதல்ல நம்ம தூக்கி வெளியில போடணும். The next thing is that if we have greediness in our mind, we have to throw it out to call Jesus in. நமக்குள்ள ஏதாவது இச்சையான காரியம் இருந்ததுன்னா அது உள்ள இருக்கவே கூடாது, அந்த குப்பைய தூக்கி வெளியில போடணும். If there is a part of lust in our mind, we have to throw it out so Jesus can come in. மொத்தத்துல தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் அருவருக்கிற பாவங்கள் எனக்குள்ளே நமக்குள்ளே இருக்கும் என்றால் அதை நம்ம தூக்கி வெளியில போடணும். Most of all, that if something is related to sin, we have to throw it out so that Jesus would love us. நம்ம எப்போ இந்த காரியங்களை செய்கிறோமோ அப்போதுதான் இயேசு நம்ம வீட்ல தங்குவார். When we throw such situations and characters out of us, that is the time when Jesus would come in us. ஆனா நம்ம இன்னொரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, யாரு வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வீட்டை குப்பையா தான் வைப்பேன், வீட்டுல அங்கங்க எல்லாம் கலைஞ்சுதான் கிடக்கும் அப்படின்றவங்க இருப்பாங்க. We have to not forget that there are some particular persons who will not at all care if anyone comes or goes, their house will be a dungeon. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம ஒருவேளை அப்படிப்பட்ட வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த நாத்தத்துல, அந்த அசிங்கத்துல நம்ம இருப்போமா அங்க? Think of a situation that you go to a house like that, and how would you feel about the environment and the smell? எப்பண்டா வெளியில ஓடி போவோம்னு சான்ஸ் பார்த்து ஓடிடுவோம். We'll be waiting for a situation that we can get out of that house. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம வீட்ல இயேசு கிறிஸ்து தங்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு காரியம் செய்யணும். So my dear children of God, we have to do two main things to invite Jesus into our house. முதலாவது காரியம், நம்ம எதுலலாம் இருந்து இறங்கி வரணுமோ அந்த காரியத்துல இறங்கித்தான் ஆகணும்.
The things we have to get down, we must get down. ரெண்டாவது காரியம், எந்த விஷயம்லாம், எந்த குப்பையெல்லாம் என் இருதயத்தை விட்டு என் வீட்டை விட்டு வெளியில போகணுமோ அதை தூக்கி வெளியில போடணும். The second thing is that what and all must be thrown away from our heart must be thrown away. இந்த காரியங்களை நாம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வந்து தங்குவார். If we do these two main things, God will be always ready to come in. அப்படி தங்கும் போதுதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. When he stays with us, that is the time when he is ready to say that today salvation has come into your house. அப்படியே கண்களை மூடுவோமா? Let's close eyes for prayer. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதம் மட்டும் எங்களை காத்து வந்தீரே, உமது மேலான கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு தங்கி வாசம் பண்ண விரும்புகிறீர் தகப்பனே. எங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால அழகுபடுத்துகிறீர். உமது மகிமையான ரட்சிப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எந்த விதத்திலும் நீர் தங்க முடியாதபடிக்கு எங்களை நாங்களே கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆவியானவரே, எந்த காரியமெல்லாம் நாங்க மேட்டிமேன் இன்னைக்கு நினைக்கிறோமோ, எதெல்லாம் எங்களை சுமக்குது, எங்களை தப்பு வைக்குதுன்னு நினைக்கிறோமோ, அந்த உலகத்தின் காரியங்களை விட்டு இறங்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, அது எங்களை இன்னைக்கு பாதுகாக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலாம் தகப்பனே, ஆனாலும் அது நிரந்தரம் இல்ல. ஆவியானவரே, அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தேட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்கள் இருதயங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அப்பா, அதுக்குள்ள உமக்கு பிரியமில்லாத எந்த குப்பையும் வேண்டாம் தகப்பனே. எங்களை பரிசுத்தமாய், உம்மை போல் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, உமது சாயலாய் எங்களை படைத்திருக்கிறீரே, அந்த சாயலாய் படைக்கப்பட்ட நாங்கள் உம்மை போல பரிசுத்தராய் இருக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய மாம்சத்துல முடியாது தகப்பனே. ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, மறுபடியுமா இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு வீடும் அப்பா உம்மது பிரசன்னத்தினாலே அலங்கரிக்கப்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்க வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்பின் வஸ்திரம் அது அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது கரம் இருக்கட்டும் தகப்பனே. அவர்களை தொடுவீராக. ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக. அப்பா, இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளும் உமக்கு தெரியும் தகப்பனே. ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்திக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியுமா இந்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்தரித்துக் கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.